வாங்க நான் முருங்கைக்கீரை ராகி வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ மாவுக்கு எடுத்துருக்கிறேன். நான் அது வீட்டில் அரைச்சது. கடை மாவு வாங்க வேண்டாம். நீங்கள் ராய் வாங்கி வச்சு கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. நாம் என்ன வெரைட்டி வேணாலும் செஞ்சுக்கலாம். முடிச்ச அளவுக்கு ராகி வாங்கி காய வச்சு அரைச்சி நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கடையில் மாவு அவ்வளோ டேஸ்ட் வராது, நம்ம அரைக்கிற மாவு மாதிரி. அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடிக்கு எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். அதை ராய் மாவோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா ராய் மாவுலேயும் கால்சியம் சத்து இருக்குது, முருங்கைக்கீரையிலையும் கால்சியம் சத்து இருக்குது. வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 5 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்திக்கங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்குது. இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கங்க, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் டக்கு டக்குன்னு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எண்ணெய் காஞ்சிருச்சு, போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த அளவுக்கு வெளிசா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்துருச்சு. அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். வேணா நீங்கள் சீரகம் சேர்த்துலாம், கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துலாம். சீரகம் வாசனை பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுங்கிறப்ப நான் சீரகம் சேர்த்துல. சீரகம் சேர்த்துனீங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கால்சியம் சத்து நிறைந்த முருங்கைக்கீரை ராகி வடை ரெடி. நான் கார சட்னி வச்சுருக்கிறேன். கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசாக இருக்கையில் அடிக்கடி செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ்னால் எங்கள் அம்மா இதுதான். ட்ரை பண்ணி பாருங்கள்.